வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லெக்ஸஸில் அந்த LM350H சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இந்த LM350H பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த LM350H வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொயோட்டாலேருந்து வெல்ஃபேர் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த வெல்ஃபேரோடைய இன்னொரு டெஃபினேஷனை லெக்ஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டாவுடைய ஒரு லக்ஸுரி செக்மெண்ட் சைட் தான் அந்த லெக்ஸஸ். ஸோ அந்த லக்ஸுரி செக்மெண்ட்லேயே இன்னொரு கிராஃப்ட்மேன்ஷிப்பை கொண்டு வரதுக்கு இந்த LMன்ற இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து லக்ஸுரி மூவர். இந்த லக்ஸுரி மூவர் உள்ள என்னென்னலாம் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து என்ன ஒரு லக்ஸரியோட அந்த டெஃபினேஷன் வந்து கொடுக்குது. அண்ட் மெயினாக இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஸோ ஹைப்ரிடோட டெக்னாலஜி எப்படிலாம் வந்து இந்த வெஹிக்கிளில் ஒர்க் ஆக போகுது, காரோடைய டிசைன் லாங்குவேஜஸ் அது எல்லாமே வந்து A to Z நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் மூவிங் இன்டு திஸ் மேக் ஷூர் டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் த மோர் அப்டேட்ஸ் லைக் திஸ் கார்ஸ். டிசைன் லாங்குவேஜ் ஃப்ரண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டி வந்து லெக்ஸஸ்ல வந்து அந்த ஸ்பிண்டில் கிரில் தான் சொல்லுவாங்க. அது வரல. ஸ்பிண்டில் கிரிலுக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு ஹனிகோம் கூட அந்த ஒரு கிரில்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டாப்ல இருந்து இது வரைக்கும் வந்து அந்த வென்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அண்ட் இங்கே ஒரு ஸ்லீக்கான அந்த ஒரு டிசைன்ல ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு லெக்ஸஸ்க்கான அந்த சிம்பிள் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு மொத்தம் 3 ப்ரொஜெக்டர் செட்டப் ஆஃப் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ப்ரொஜெக்டர் செட்டப் ஆஃப் ஹெட்லாம்ப்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐபீம் அசிஸ்ட் வந்து சொல்றாங்க. அது என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள் வருது இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இது வந்து டிடெக்ட் ஆகுதுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபீம் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வெஹிக்கிள் போயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஐபீம் வந்து ஆன் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஆட்டோமேட்டிக் ஐபீம் அசிஸ்ட். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ற மாதிரி சொல்லலாம். டிஆர்எல்லும் வந்து அது அந்த டிக்கோடைய பேட்டர்ல எல்லோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குமோ அதே அந்த ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்கிங் நைஸ் டூ. உங்களுக்கு வந்து ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த லேம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். குரோம் பிரசன்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்து இட் லுக்கிங் சோ மச் ஆவ்சம் ஆஃப் திங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூ கோயிங் டு கெட் 19 inches ஆஃப் அலாய் வீல்ஸ். நமக்கு குரோம் பிரசன்ஸ்ல ஃபினிஷ் பண்ண டைமண்ட் கட் ஆஃப் அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்க போகுது. அது உள்ள டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டயர் இஸ் ஆஃப் 255, 25 அண்ட் R19. இந்த கார் உள்ள இருக்க இந்த ஒரு சஸ்பென்ஷன் அது எல்லாமே வந்துட்டு ஒரு பம்பியான அந்த ரோட்ல வந்து போறீங்கன்னா உங்களுக்கு பம்பினஸ் வந்துட்டு கம்மி பண்ணி கொடுத்துட்டு உள்ள உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து வைக்கிறதுக்காகவே இந்த 19 inches ஆஃப் அலாய் வீல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அண்ட் இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு MPV செக்மெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பக்காவா தெரியும். MPV செக்மெண்ட்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லக்ஸுரி அண்ட் SUV இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண அந்த ஒரு வெஹிக்கிள் தான் அந்த MPVன்ற மாதிரி சொல்லலாம். அது நம்மளோட இந்தியன் டேர்ம்ல வந்து மினி வேன் கூட வந்து சொல்லுவாங்க. இந்த மினி வேனுக்குள்ள 45 inches ஆஃப் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த 45 inches ஆஃப் ஸ்க்ரீன் என்ன அப்படின்றதே வந்து நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு சைட் ப்ரெசன்ஸில் த சேம் திங் வாட் யூ ஹவ் சீன் இன் வெல்ஃபேர். இன்னும் அந்த வெல்ஃபேர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் கோ அண்ட் செக் அவுட் த வெல்ஃபேர் தேர். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு குரோம் ப்ரெசன்ஸில் ஃபினிஷ் பண்ண மிரர் கேப்ஸ் அது எல்லாமே வந்து கிடைக்குது. டோரில் இருக்க அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரெசன்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். லைக் ஹவ் வி சி த சேம் திங் இன் வெல்ஃபேர். ஒரே ஒரு டச் அதை பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டோர் வந்து க்ளோஸ். லைக் திஸ் இந்த டோர் வந்து ஒர்க் ஆக போகுது. ஐ லவ் திஸ் திங். நமக்கு இங்கே LM350Hன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே AWDன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த AWD வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் பிட்வீன் இந்த கார் வந்துட்டு ஒரு நியூ டைப் ஆஃப் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பூட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகே, இங்கே அந்த பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுற அந்த பட்டன் இருக்கு. ஆனால் அதை பண்ணிங்கன்னா ஒரு இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆகும். ஆனால் இந்த சைடில் இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெயில் கேட் வந்து நார்மலாக எல்லா கார்லேயும் ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆக போகுது. அண்ட் பிட்வீன் ஹைப்ரிடோட அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபியூவலோட எஃபிஷியன்சிக்காகவும் உங்களுக்கு இன்னும் ஒரு மைலேஜ் வந்து எக்ஸஸாக வந்து கொடுக்கறதுக்காகவும் அந்த ஹைப்ரிடோட அந்த டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. இவங்க யூஸ் பண்ணுற அந்த பேட்டரிஸ் அது எல்லாமே வந்துட்டு சென்டரோட அந்த ஒரு கன்சோல் வந்து இருக்கு. இந்த கார் வந்து 4 seater, அதாவது ஃப்ரண்ட்ல சாஃபருக்கு ஒரு சீட் அண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு பேசஞ்சருக்கு ஒரு சீட், பின்னாடி இருக்க அந்த 2 வந்து பைலட் சீட். ஆனால் இதே கார்லேயே வந்து ஒரு 7 seater இருக்கு. ஆனால் அந்த 7 seater உள்ள வந்து போனீங்கன்னா அந்த 45 inchesக்கான அந்த ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஒன்லி இன் 4 seaterல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே கிடைக்க போகுது. அது ஏன்னா இந்த டிஸ்பிளே இருக்க அந்த ஒரு இடத்த மீதி இருக்க அந்த 2 seats வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு 7 seaterல அந்த டிஸ்பிளே வந்து அவங்க கொடுக்கல. பட் 4 seater தான் வந்து இந்த LM உடைய டாப் எண்ட். ஸோ இந்த LM வாங்க போறீங்கன்னா டாப் எண்ட் போனோம்னா இந்த 4 seater இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஆனால் எனக்கு வந்து இந்த LM 4 seater ரொம்ப பிடிச்சிருக்காது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன்னால உங்களுக்கு இந்த பூட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணோம்னா திரும்ப அது பக்கத்தில் இன்னொரு பட்டன் இருக்கு, டவுன் ஏரோ போட்ட ஒரு பட்டன் இருக்கு. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். பின்னாடி இருக்க இந்த டிசைன் லாங்குவேஜ் பேட்டர்ன் வந்துட்டு LED கொடுத்துருக்காங்க. 360 degree ஆஃப் கேமராவில் பேக் கேமரா வந்து இங்கே பாப் ஆகும். அதாவது ஒன்ஸ் யூ போட்டு ரிவர்ஸ் கியர் மேலே வந்துட்டு லெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதோடைய அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்கிங் குட். க்ரோம் ப்ரெசன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு இந்த காரை சுற்றி இந்த எண்ட் வரைக்கும், அதாவது அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ லுக்கிங் குட் அண்ட் ஒரு சோஃபஸ்டிகேட்டடுக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லலாம். நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்
பேசஞ்சராக நீங்கள் வந்துட்டு இது உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணும்போது அதோடைய அட்மோஸ்ட் சஃபஸ்டிகேஷனே வேற மாதிரி. ஸோ அது வேற மாதிரின்றதுனால நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இஎஸ்ல கிடைக்கிற அதே லெக்சஸோடைய ஸ்டியரிங் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இஎஸ் எல்எஸ் எல்லாத்துலேயும் பார்க்குற அதே ஸ்டியரிங் விஷயங்களையும் வந்து கிடைக்குது. பிட்வீன் இங்கே வந்துட்டு நமக்கு 14 இன்ச்சஸ்க்கான அந்த ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து கிடைக்குது. அண்ட் தேர் உங்களுக்கு வந்து 12 இன்ச்சஸ்க்கான டிரைவர்ஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்கான அந்த ஸ்க்ரீனும் நார்மல் பேசஞ்சரோட இன்ஃபோர்டைன்மெண்ட்கான அந்த ஸ்க்ரீன் 14 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி இங்கே வந்துட்டு அதாவது இப்போ வர நியூ அப்டேட்ஸ் ஆஃப் லெக்சஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து யூனிக்காக தனியாக ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிற மாதிரி அந்த ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் தான் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து டச்க்கான அந்த ஒரு டிஸ்பிளேஸில் தான் வந்து மேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு வந்துட்டு வென்ஸ் வந்து கீழே வந்து கிடைக்க போகுது. ஒரு குட்டியான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. மேலே இங்கே வந்துட்டு உங்களுக்கு சன்ரூஃப் வந்து கிடைக்க போகிறது இல்லை. இந்த இடத்துல வந்து டிரைவர்ஸ்க்கு அவங்க எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இந்த கார் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வுடன் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ்க்கான ஒரு சார்ஜிங் வந்து இருக்கு. ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது வந்து தெரியல. 14+ அந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து சார்ஜ் பண்ண முடியாது. பட் இட்ஸ் குட்டி அந்த இடம். உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே வந்து கிடைக்குது. குட்டியான அந்த ஒரு கியர் நாப் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோயிங் டு கெட் சிவிடிக்கான அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு இவி மோடுன்ற அந்த ஒரு பட்டன் வந்து எல்லா லெக்சஸ்லையும் வந்து கிடைக்கும். ஸோ அதே அந்த இவி மோடு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. சொன்னது வந்து என்னன்னா அது ஹைப்ரிட் வெஹிக்கிள் அப்படின்றனால நீங்கள் ரெண்டுத்துலேயும் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபார் மைலேஜ் எஃபிஷியன்சி. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டியான அந்த ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. அது உள்ள HDMI-க்கான அந்த ஒரு கேபிள்ஸ் அண்ட் HDMI-க்கான அந்த ஒரு கேபிள், அப்புறம் வந்து சார்ஜிங்கான அந்த ஒரு போர்ட், அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்கிங் ஆக்சுவலி ஸோ குட். கூல்டுக்கான அந்த ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கான அந்த ஒரு ஸ்டியரிங்கோடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. பேடல் ஷிஃப்டர்ஸ் வச்சு இந்த ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் மச் மோர் ஸ்போர்ட்டியாக. யூனோ ஆக்சுவலி லெக்சஸ் வந்து அந்த ஒரு டெக்னாலஜி அண்ட் ஓல்ட் ஸ்கூல் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு டிசைன் லாங்குவேஜில். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் லெக்சஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். லெக்சஸ் அண்ட் மினி கூப்பர் அது எல்லாமே ரொம்ப டெக்னாலஜின்ற அந்த ஒரு சைடை வந்து திணிக்காம ஸோ ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறனால ஐ லவ் இட் அ லாட். இந்த சைடு இருக்கவங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்து ஒரு தனியான அந்த ஒரு டிவிஷன் ஆஃப் செக்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்து அதுலேயே வுடன் ட்ரிம்ஸ் அண்ட் லெதர் பேட்டர்ன்ஸ் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேபின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தனியாக ஒரு கேபின், பேசஞ்சருக்கு ஒரு தனியான அந்த ஒரு கேபின் மாதிரி கொடுத்து சொல்லவே தெரியல. ஆக்சுவலி அட்மோஸ்ட் அந்த காரோடைய அந்த ஒரு ஃபீலே வந்து வேற மாதிரி வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல இருந்துட்டு உங்களுக்கு லைக் அதோட விசிபிலிட்டியாக வந்து ரொம்ப ஒரு கிளியர் கட்டான அந்த ஒரு விசிபிலிட்டியாக வந்து இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் வந்து அக்யூரேட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு அதோடைய விசிபிலிட்டி வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி தான் இந்த காரோடைய ஒரு அல்டிமேட்டான அந்த ஒரு லக்ஸரி செக்மெண்ட் எங்கே தெரியும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறதுக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ அதை போய் பார்ப்போம் வாங்க. வாவ், எனக்கு ஒரு கேரவான் உள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது இந்த வெஹிக்கிளோடைய. மெயின் அந்த 4 சீட்டரில் இந்த எனக்கு சீரியஸாக எனக்கு சொல்லவே தெரில. ஐ ஃபீல் தட் நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது லிட்ரலி ஆவ்சம். வேற மாதிரி ஆக்சுவலி இதோட இந்த ஃபீலே வந்துட்டு வாவ் வாவ் வாவ். மெயினாக எனக்கு இந்த மேலே இருக்க இந்த சென்டர் கன்சோலே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு வுட்டன் பேட்டர்னில் வந்து கொடுத்து அண்ட் இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேனிட்டி வந்து அவங்க கொடுத்து ஆடிங் சம் லைட்டிங்ஸ் டு மை வீடியோ. ஓகே ஃபைன். வாவ். ஏங்க ஃபர்ஸ்ட் ஐ அட்மையர் திஸ் திங். எனக்கு எப்படி இது கொடுத்துருக்காங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட் நான் அட்மையர் பண்ணுறேன் ப்ளீஸ். ஆஃப்டர் தட் ஐ ஸ்பீக். வாவ், லிட்ரலி இது ஓகே. நான் இப்போ பேச ஆரம்பிச்சிடறேன். ஓகே, நான் இங்கே உள்ளே வந்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த வுட்டன் பேனல். இந்த வுட்டன் பேனலில் வந்துட்டு அது 45 இன்ச்சஸ் டிஸ்பிளே ஸ்க்ரீனும் வந்து எனக்கு ஒரு அட்ராக்ஷன் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு அதை விட எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில், சீரியஸாக சொல்கிறேன். மொத்தம் அவங்களுக்கு வந்து 2 ஏசி வென்ஸ், அதாவது இந்த பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேசஞ்சருக்கு இந்த சைடில் ஒரு 2 ஏசி வென்ஸ் இருக்குது. அண்ட் ரீடிங்கான அந்த லைட்டிங்ஸ் வந்து இந்த 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 பேட்டர்ன் தான் வந்து ரீடிங்கான ஒரு லைட்டிங்ஸ். அதோடைய பட்டன் வந்து இங்கே இருக்குது. ரூஃப் வந்து ஷேட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 3 ரூஃப் இருக்குது. ஓகே, அந்த 3 ரூஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அதாவது ஃபங்க்ஷனல். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி, லைட்டிங் விசிபிலிட்டி வந்து உள்ளே கொண்டு வரும். பேசிக்காக சொல்லணும்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சன்லைட் இருக்குது. நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டீங்க, அது வியூ வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ சன்லைட் அங்கே படுது. இப்போ கேபின் உள்ள அந்த சன்லைட் வருதுன்னா இங்கே இந்த பட்டன் இருக்கும். ஓகே, அது வந்து அந்த ரூஃப் ஷேடுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூஃப் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் இட்ஸ் நாட் க்ளோஸ்ட். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேட்ஸ் வந்து வரும். இட் கைண்ட் ஆஃப் 15 டைப் ஆஃப் ஷேட்ஸ் வந்து இல்லை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க லெக்சஸ். ஓகே, அந்த 15 ஷேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு அந்த இதுலேயும் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சொல்கிறது வந்து எப்படின்னா
ஓப்பேக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் டைப் ஆஃப் திங். அந்த ஷேடு வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் பட் இது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேடுக்கான அந்த கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவசி. இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க யாராவது இருக்காங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது இருக்காங்கன்னா, நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, அவங்க கூட இருக்கீங்க அப்படின்றது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க அந்த 2 பேருமே வந்து பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேட்ஸ் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஷேட்ஸ் இதுவாகிடும். பழைய ஒரு மேபாக் இருக்குது, இட் கேம் அரௌண்ட் 2006 நினைக்கிறேன். அந்த மேபாக்கில் இதே மாதிரி ஒரு கேபின் இருக்கும். அந்த கேபினை இவங்க லெக்ஸஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் லக்ஸுரி டெஃபினேஷனை இவ்வளோ நாள் இந்த மார்க்கெட், அதாவது ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் எந்த ஒரு பிராண்ட்ஸுமே வந்து கொண்டு வராதது லெக்ஸஸ் வந்து இந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். உங்களுக்கு வந்து 2 டிஸ்பிளே வந்து கிடைக்க போகுது. ஓகே, இட்ஸ் லைக் உங்களுக்கு சீட்கான ஒரு மசாஜ், லைட்ஸ், ஷேட்ஸ் அதெல்லாமே நீங்கள் பட்டன்ஸில் யூஸ் பண்ணாமல் இதிலே கூட வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு இருக்குல்ல, சைடும் வந்து ஷேட்ஸ் ஆகுமா, மேலேயும் வந்து ஷேட்ஸ் இல்லாமல் சைடும் வந்துட்டு உங்களால் வந்து ஷேட்ஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு பட்டன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பட்டன் இஸ் ஃபார் திஸ் அண்ட் திஸ் பட்டன் இஸ் ஃபார் தட். யா, த சேம் திங், அதே ஸ்டோரேஜ் தான். உள்ளே வந்து உங்களுக்கு யூஎஸ்பிசி அண்ட் ஹெச்டிஎம்ஐக்கான ஒரு போர்ட்ஸ் அது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஐ லவ் திஸ். அண்ட் மெமரி ஃபங்க்ஷன், சீட்ஸோட மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. லைக் ஃப்ரண்ட் அதான் இன்க்ளைன் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு, லெக்ஸை வந்து வச்சுக்கிறதுக்கு அது எல்லாமே வந்து இருக்குது. இப்படி நான் பண்ணுறேன்ல, எனக்கு வந்து இந்த லெக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ஸ்ட்ரெச் அவுட் ஆக போகுது. ஸ்ட்ரெச் அவுட் ஆகிட்டு திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெச். ஓகே, இதுக்கு கீழேயே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அந்த க்ளவ் பாக்ஸ் உள்ள அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் க்ளவ் பாக்ஸ் தான். அது உள்ள வேணாலும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். யூ கெட் அ பிளேட்டர். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ சாப்பிட போகிறீங்கன்னா யூ கேன் ஹேவ் இட் ஹியர். ஒரு குட்டியான அந்த ஒரு பிளேட்டர் தான். அண்ட் எனக்கு இந்த சீட்டோட சொஃபஸ்டிகேஷனே செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. அவங்களால மூவி பார்க்க முடியும், நீங்கள் ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, மீட்டிங் அட்டன் பண்ண முடியும், காலம் வந்து கூலாக இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழேயும் வந்துட்டு இன்னொரு ஏசி வெண்ட் இருக்காது. எதுக்கு டோ இருக்குல்ல கீழே, அந்த டோக்கும் வந்துட்டு ஒரு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் அண்ட் லெவின்சனுக்கான அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து 23 ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சினிமா தேட்டர்லேயே இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் மெயின் அந்த காரில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். வைன் ஒரு ஷாம்பைன் ஏதாவது வந்து இருக்குது, இல்லை பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து வைக்கணும்னா நார்மல் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு குட்டியான அந்த ரெஃப்ரிஜரேட்டர். அண்ட் இங்கேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்களேன், நான் அதை மறந்தே போயிட்டேன். இங்கே வந்துட்டு இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் தான், ஒரு பர்ஸோ வேலெட்டோ ஏதாவது போட்டு வைக்கணும்னா ரெண்டுமே ஒன்று தான். பர்ஸ் அண்ட் வேலெட் ஏதாவது திரும்ப வேலெட் ஏதாவது போட்டுக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சார்ஜர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட். காரோடைய பவர் வந்துட்டு பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்ஸ், அதாவது சிசி வந்துட்டு 2498 அந்த ஒரு சிசி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு 4 சிலிண்டர் இன்லைன்கான அந்த இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த காரோடைய லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் அப் டு 6 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த். இதோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.8 ஒரு மீட்டர்ஸ் ஆஃப் வித் வந்து கிடைக்குது. அண்ட் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 2 மீட்டர்ஸ் ஆஃப் ஹைட் வந்து கிடைக்குது. ஒரு கேரவன் டைப் ஆஃப் செட்டப் வந்து உங்களுக்கு இந்த லெக்ஸஸ்ல வந்து அஃபிஷியலாகவே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வெளியில் போயெல்லாம் நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு கார் வேணும்னா திஸ் இஸ் த பெட்டர் ஒன். நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ வெல்ஃபேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெல்ஃபேரில் இந்த மாதிரி கிடையாது. அதாவது இந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உடன் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், வாய்ப்பே கிடையாது. இதோடைய டெஃபினேஷன் ரேஞ்சே வந்து ரெண்டுமே ஈக்குவலன் தான், பட் இதோட டெஃபினேஷன் ரேஞ்ச் வந்து லிட்டில் பிட் வேற மாதிரி. திஸ் காரோடைய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 2 crores. ஸோ 2 crores அல்டிமேட் வர்த்தோடைய அந்த ஒரு வெஹிக்கல் தான். ஐ லவ் இட், லிட்டரலி ஐ லவ் இட். நான் வந்து வெல்ஃபேர்ல இந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு ராஜா மாதிரி வாழணும்னா இந்த காரை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ராஜா மாதிரி வாழணும்னா நீங்கள் இந்த Lexus LM வந்து வாங்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மேக் ஷூர் டு ஃபாலோ அவர் சேனல். நிறைய இந்த மாதிரி லக்ஸுரி கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் பிக் லவ்.